வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பதட்டத்தோட என்ன ஒரு முதலாவது வீடியோ இது. நான் பேசி போடுற முதலாவது வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்னு சொன்னால், இந்த மனசில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இருக்கிற டைமில் ஃபேஸ்புக்கில் இப்போ பக்கத்தில் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். சின்ன ஃபோட்டோ ஒன்று, பிக்சர் ஒன்று. அதை பார்த்ததுலேருந்து அதை பற்றி ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லி மனசில் எப்பயுமே தோண்டிட்டுருக்கேன். இன்றைக்கி அதை பேசலாம்னு தான் வந்திருக்கேன். என்ன பிக்சர்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு தந்தை அவர் 2 பிள்ளைகளோட ஒரு ஆத்தங்கரையில் தூண்டில் போட்டுட்ருக்காரு. தூண்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இறையை போட்டு மீன் பிடிக்கிறது. தூண்டில் போட்டுட்ருக்காரு. அவர் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது போட்டுட்ருக்காரு. அந்த பிள்ளைகள் 2ம் தன் அப்பாவை பார்த்து சந்தோஷமாக, அப்பா நமக்கு இன்றைக்கி சாப்பாடு தரப்பாங்க ஒரு சந்தோஷத்தோடு அவர் பார்த்துட்ருக்கு. அப்படி நம்ம அடுத்த பக்கம் தண்ணி கீழே பார்த்தோம்னு சொன்னால், அங்கே 3 மீன், அங்கேயும் ஒரு அப்பா மீன், 2 பிள்ளைகள் மீன், குட்டி மீன்கள் இருக்குது. அந்த குட்டி மீன்களும் மேலிருந்து யாரோ நமக்கு சாப்பாடு போடுறாங்க நம்பிக்கையோட அப்பா கிட்ட சொல்லுது, அப்பா சாப்பாடு பண்ணு. அந்த பிள்ளைகளும் அப்பா சாப்பாடு நமக்கு எடுத்து தரப்படாதுன்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த பிள்ளைகளும் பார்த்துட்டு இருக்கு. இது ஒரு சின்ன வீடியோ, இவ்வளோதான் விஷயம். இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்று சில இருக்குது. இப்படி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், அந்த மீனுக்கும் தெரியாது நம்மளை ஒருவன் ஏமாற்றி நம்மளை பிடிக்க போகிறான், நம்ம உயிரை பறிக்க போகிறான் என்றது அந்த மீனுக்கும் தெரியாது. அது மாதிரி அந்த மேலே இருக்கிற குழந்தைகளுக்கும் தெரியாது நம்மளோட அப்பா இன்னொருவனை ஏமாற்றித்தான் நமக்கு சாப்பாடாக தரப்போகிறான். இப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையிலையும் இப்படித்தான். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை மேலே இருந்த ஒருவன் ஏமாற்றிட்டு இருப்போம், அது நமக்கும் தெரியாது. நம்மளும் ஒருவன்ட்டு ஏமாற்றப்பட்டு இருப்போம், அது நமக்கும் தெரியாது. ஆனால் ஒரு வகையில் பார்த்தோம்னு சொன்னால், அந்த தந்தை தன் பிள்ளைகளுக்காக உணவு தேடுற ஒரு நோக்கத்தில் இருக்காத தவிர அவர் அந்த மீனை ஏமாற்றம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்காது. இப்படித்தான் ஒவ்வொருவனும் அவனவண்ட சிச்சுவேஷனில் அவனவண்ட இடத்துல இருந்து பார்க்கும்போது அவன் செய்கிறது அவனுக்கு சரியாக தான் போடும். அவன் செய்கிற செயல்கள் இன்னொருவருக்கோ இன்னொரு விஷயத்துக்கோ அது ஆபத்தாவோ புளியாவோ முடியும். இப்படி நம்ம இந்த வாழ்க்கையிலேயும் நிறைய பேரை நம்மளை அறியாமலும் சில விஷயங்கள் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கோம். நம்மளும் இன்னொருவர்கிட்ட ஏமாற்றி தான் இருக்கோம். இந்த காணொளி பற்றி உங்களது கருத்துக்கள் என்னென்று நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.